இந்த அடிக்கடி சுற்றுலா போகாம இருக்கிறதே, வாரந்தோறும் எங்கேயாவது போணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொண்டாடணும். அல்லது சனிக்கிழமையே கொண்டாடணும். அம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும். அப்படி கூட வச்சுக்கலாம். சனிக்கிழமை ரெஸ்ட்டு. அல்லது சனி, ஞாயிறு கூட நீங்க எங்கேயாவது போலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது பக்கத்தில இருக்கிற இடத்த பார்த்துக்கோங்க. சனி, ஞாயிறு நம்ம வாரந்தோறும் ஒரு சுற்றுலா போணும் அப்படின்னா, உங்க பக்கத்தில இருக்கிற சின்ன சின்ன இடங்கள், நெறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. நாம என்ன நெனைக்கிறோம், சுற்றுலா தலம்னா அது ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், வெளிநாடு, அந்தமான் அப்படிதான் நம்ம நெனைக்கிறோம். அப்படிலாம் இல்லாம, வாரந்தோறும் அடிக்கடி சுற்றுலா போணும். சின்னதா ஒரு விடுமுறை கிடைச்சா கூட, அத எப்படி என்ஜாய் பண்ணலாம்? எந்த ஊர் போலாம்? ஏன்னா, நீங்க சுற்றுலா போம்போது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். சுற்றுலா செல்கிறவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். ஏன்னா சுற்றுலா போனா நமக்கு செலவாகும். செலவழிப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. அதுக்கு அந்த செலவழிப்பதற்கு பயந்து போய் சுற்றுலா போமாட்டாங்க. அந்த வகையில தைரியம். இன்னொன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். தனியா போக்கூடாது. அது அசட்டு தைரியம். சுற்றுலா போம்போது தனியா போகாதீங்க. அது வந்து அசட்டு தைரியம். அதனால வந்து ஒரு கூட்டமா போங்க. ஒரு 2 பேரு. அல்லது கணவன் மனைவியா போலாம். அல்லது காதலர்களாக போலாம். நண்பர்களோடு போலாம். இந்த மாரி ஒன்றிற்கு மேற்பட்டவர்களோடு போக வேண்டும். அப்பதான் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சுற்றுலா செல்வது. அப்போ இன்னும் அந்த மாரி செலவழிப்பதற்கு அந்த பயம், அதெல்லாம் அப்ப செலவழிக்கிற அந்த தைரியம், அது வந்து சுற்றுலா செல்லும்போது கிடைக்கிறது. தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போறோம். தெரியாத ஒரு ஊருக்கு போறோம். அதுவே ஒரு தைரியம். அப்புறம் இன்னொன்னு வந்து உழைப்பதற்கு நீங்க வந்து அந்த விடுமுறை தினத்தில எதுக்குப்பா படுத்து கிடந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லாம விடுமுறை தினங்கள்ல சுற்றுலா போறீங்கன்னா, உழைப்பதற்கு நீங்கள் துணிகிறீர்கள். துணிவு அதிகரிக்கும். உழைப்பதே ஒரு துணிவு தான். உழைப்பதே ஒரு தைரியம் தான். நீங்க உழைக்காம படுத்தே கிடக்கிறீங்கன்னா, உழைப்பதற்கு படுத்து போய் நீங்க பயந்து போய் படுத்து கிடக்கிறீங்க. அப்போ பாருங்கன்னா, சுற்றுலா போறது தெரியாத ஒரு இடத்துக்கு போறீங்க. அதுவே ஒரு தைரியம். உழைக்கிறீர்கள், நடந்து போறீங்க. அதுவே ஒரு தைரியம். உழைக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போறீங்க. அதை அடைந்து அந்த இடத்துக்கு போய் அதுவே ஒரு தைரியம். அதுபோல பணத்தை செலவழிக்கிறீர்கள். செலவழிப்பது ஒரு தைரியம். இந்த மாரி ஒரு ஒரு தைரியத்த அது உங்களுக்கு குடுக்கும். அப்ப அங்க போய் சுற்றுலா போறதுங்கிறது அந்நிய பகுதி அது. அந்த பகுதி மக்களிடம் நீங்கள் பணிவாக பேசணும், பண்போட பேசணும், நாகரீகமா பேசணும். அப்பதான் அவங்க கிட்ட இப்போ தெரியாத ஒரு ஊருக்கு போம்போது அவங்க கிட்ட ராங்கா பேசக்கூடாது. இந்த மாரி பல விஷயங்கள அப்புறம் ஒரு விஷயத்த அது கத்துக் குடுக்குது. சுற்றுலா போறோம். அந்த விஷயத்த அழகா ரசிக்கிறோம். ஒரு அழகை ரசிப்பதற்கு நமக்கு தைரியம் தேவை, துணிவு தேவை. இவ்வளோ துணிவு தேவை. செலவழிக்கணும். அப்புறம் வந்து உழைப்பதற்கு இது வேணும். தெரியாத ஒரு ஊருக்கு போகிற அந்த தைரியம் தேவை. அங்க உள்ள மக்களோடு எப்படி நம்மை இணைத்துக் கொள்வது? ஒரு புதுமை தேடுகிற ஆர்வம். இப்படி சுற்றுலா செல்வது என்பது, ஒரு குழந்தைகளிடம் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை நமக்கு மீட்டு தரும். குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் நமக்கு சுற்றுலா போகணுங்கிற ஆர்வம் இருக்கு பாருங்க. அத நம்மளால அடக்கவே முடியாது. சுற்றுலா போணும், இன்னொரு ஊருக்கு போணும், ஒரு சொந்தக்காரங்களோட ஊருக்கு போணும் அப்படின்னாலே அவ்வளோ சந்தோஷம் குழந்தைகளுக்கு. நம்ம வயசானதுக்கப்புறம், ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஆர்வம் இல்லாம போயிருது. வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம போயிருது. ஒரு குழந்தைகளைப் போல மகிழ்ச்சியா இல்லாம ஆனா மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நீ குழந்தைகளா இருக்கப்ப என்னெல்லாம் செஞ்சியோ அத செய். குழந்தைகளா இருக்கும்போது நம்ம ஆடுவோம், பாடுவோம், விளையாடுவோம். அதுபோல சுற்றுலா செல்வதற்கு ஆர்வமா இருப்போம். நல்லா ஓடி ஆடுவோம், உட்கார மாட்டோம், தூங்க மாட்டோம். இதுதான் மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழி. அத நீ செஞ்சாலே போதும். வாழ்நாள் முழுக்க நீ மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆடுவதற்கோ, நடனம் ஆடுவதற்கோ கூச்சமே படாத. கூச்சப்பட்டா, சின்ன வயசுல கூச்சப்படல. வயசான பிறகு கூச்சப்படுற. சின்ன வயசுல மகிழ்ச்சியா இருந்த. வயசானதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இல்ல. சின்ன வயசுல டூர் போறதுக்கு ஆர்வமா இருந்த. பெரிய வயசான உடனே பெரியவரான உடனே செலவழிக்கிறதுக்கு பயந்து போயி, நீ டூர் போக மாட்டேன்ற. அதனால தான் பெரியவங்களான உடனே மகிழ்ச்சி இல்லாம போயிருது. அடுத்த விஷயம்.